உடனே எழுதிவாங்க உதயநிதி அரசியலில் குதிச்சிட்டாரு. நான் பிறக்கும் போதே திமுக தாங்க. அரசியல் ஞானின்னு ஒருத்தர் இருக்காரு. இல்லை, அரசியல் ஞானின்னு சொல்லுவார். ஒரு அரசியல் ஞானி இல்லை, 1000 அரசியல் ஞானி வந்தாலும் இந்த திமுகவும் ஒன்றுமே பண்ண முடியாது. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் காலை 9 மணி முதல் எங்களோடு அமர்ந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும், பொதுமக்களுக்கும், மாணவர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே அரசியல் பேச வரல. ஆனால் இன்னைக்கு இந்த போராட்டத்தில் நான் வந்து கலந்துக்கணும்னு முடிவு பண்ணும்போது இந்த இடத்துல போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து உங்களோட ஒன்றா உட்காந்து கீழே உட்காந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், உங்களோட ஒருவனாக இருந்து. ஆனால் அண்ணன் பாசு அண்ணன் வந்து என்னை கட்டாயப்படுத்தி நீ மேடையில் உட்காந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கப்பட்டேன். ஏன் சொல்கிறேன், இப்போ பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. உடனே எழுதிவாங்க உதயநிதி அரசியலில் குதிச்சிட்டாரு அப்படின்னு. நான் பிறக்கும் போதே திமுக தாங்க. அதனால் இந்த விமர்சனம் எனக்கு பிடிச்சி கிடையாது. இந்த போராட்டம் நடக்கின்ற சூழ்நிலை தமிழகத்தில் ஒரு மிக அசாதாரண சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு. அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அரசியல் பேச போகிறதில்லை, அது சொல்லிட்டேன். நம்ம வந்து எவ்வளோ கூர்ந்ததை கவனிச்சிட்டு இருக்கோமோ, நம்மளுடைய தலைவர்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் பேசினாங்க, எவ்வளோ விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் மீறி தமிழ்நாட்டுடைய பொதுமக்கள் இப்பொழுது அரசியல் சூழ்நிலையை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்த தேர்தல் வரப்போகுது, என்ன முடிவு எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். நான் அரசியல் பேச விரும்பலை. சட்டமன்றத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னு இந்த 89 எம்எல்ஏகளுக்கும் தெரியும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு முடிவு எட்டப்படும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். காலையிலேருந்து இங்கே நிறைய கலை நிகழ்ச்சிகள், நிறைய பேர் பாடினாங்க, நிறைய இளைஞர்கள் மிக எழுச்சியாக பேசினாங்க. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு திமுகவுடைய இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு மேடையில் ஏறினதுனால நிறைய இளைஞர்களுடைய எழுச்சி உரையாக இருந்துச்சு. ஒரு அரசியல் ஞானின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இன்னைக்கு காலையில் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. அரசியல் ஞானினா யாருன்னு தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. இல்லை, அரசியல் ஞானின்னு சொல்லுவார். அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி திமுக வந்து அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, திமுக சீக்கிரமாக அழிஞ்சிடும் அப்படின்னு. இந்த பேச்செல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு அது ஒன்று தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி இளைஞர்கள் இவ்வளோ எழுச்சியுடைய நம்முடைய திமுகவுடைய பாரம்பரியத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு அரசியல் ஞானி இல்லை, 1000 அரசியல் ஞானி வந்தாலும் இந்த திமுகவும் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.